இப்ப இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை நம்மளால அச்சீவ் பண்ண முடியலன்னா தே ஆர் டூயிங் சூசைட் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அந்த மாதிரியான ஒரு மனநிலைமை தான் இங்க எல்லாமே இருக்கு. அஸ் ஏ பேரண்ட் இந்த வீடியோ நீங்க பாக்குறீங்கன்னா உங்க பசங்க கிட்ட உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுங்க. டெய்லி ஒரு 1 hour கிட்ட பேசுங்க. உங்க ஸ்டூடெண்ட்டுக்கு என்ன வருன்றது ஐடென்டிஃபை பண்ணுங்க. நவடே ஸ்கூல்ஸ் காலேஜஸ்ல ஐடென்டிஃபை பண்ண மாட்டாங்க. அஸ் ஏ பேரண்டா உங்க பசங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்க ஸ்போர்ட்ஸ்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா, மியூசிக்ல இன்ட்ரெஸ்டா இருக்காங்களா, டான்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்களா, இல்ல செஸ்ல இன்ட்ரெஸ்ட் இருக்காங்கன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. அதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ், அதுக்கான என்வரான்மெண்ட் உருவாக்கி கொடுங்க. நான் ஏன் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன்னா, இப்ப ஜூலை 21 காஞ்சிபுரத்துல ஒரு குட்டி பாப்பா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. கேட்ட பிரஷர், அதுக்கான இன்வெஸ்டிகேஷன் இன்னும் போயிட்டு தான் இருக்கு. ஸ்டூடெண்ட் வந்து போட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. 11th and 12th வந்து பாத்தீங்கன்னா கிரிட்டிக்கல் ஃபேஸ், நீட் கிளியர் பண்ணு, ஜேஇ கிளியர் பண்ணுன்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணாதீங்க. எல்லாராலுமே கிளியர் பண்ண முடியாது. உங்க ஸ்டூடெண்ட்டுக்கான கேப்பபிலிட்டி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ் அமைச்சு கொடுங்க. உங்களுக்கு ரியல் எக்ஸாம்பிள் சொல்லணும்னா இப்போ குகேஷ் பிரக்யானந்தா எடுத்துக்கோங்க. அவங்களோட சின்ன வயசுல செஸ் விளையாட வரும்ன்ற அந்த ஸ்கில் ஐடென்டிஃபை பண்ண பேரண்ட் என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுக்கான சர்க்கம்ஸ்டன்ஸ், என்வரான்மெண்ட், அதுக்கான கோச்சிங் எல்லாம் கொடுத்தாங்க. நவ் தே ஆர் த வேர்ல்ட் சாம்பியன்ஸ் இருக்காங்க, earning more than crores. சோ உங்க அப்பா உங்களுடைய பசங்க கிட்ட உட்காந்து வாய் விட்டு பேசுங்க. மார்க் மட்டும் இங்க முக்கியம் கிடையாது, ஸ்கில் முக்கியம். உங்க பசங்களுக்கு என்ன பிடிக்கும்ன்றத ஐடென்டிஃபை பண்ணுங்க. இந்தியாவில வந்து பாத்தீங்கன்னா ஒலிம்பிக்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ்ல அவ்வளவு கோல்டு மெடல் அடிக்கிறதே கிடையாது. உங்க ஸ்டூடெண்ட் அத்லெட்டா இருக்கலாம், ஸ்விம்மரா இருக்கலாம், லாங் ஜம்ப் இருக்கலாம், அதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி அதுக்கான என்வரான்மெண்ட் அமைச்சு கொடுங்க. அவங்களுடைய லைஃப் கண்டிப்பா நல்லா இருக்கும். படிப்பு மட்டும் வாழ்க்கை கிடையாது. இட் இஸ் த